நிதி மற்றும் நிதி கொள்கை கீழே வரிசையாக நிறைய டாபிக்ஸ் வருது. மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பொது நிதி தான், பப்ளிக் ஃபினான்ஸ் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸ் நான் கொடுத்துட்றேன். செகண்டாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிதியும் நம்ம தெளிவாக படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த நிதிக்குழு பற்றி படிக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆணையம் தேவை. அதே மாதிரி தான் பணம் மற்றும் நிதியை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முக்கியமான ஆணையம் தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ லாஸ்ட்டாக 15வது நிதிக்குழுவோட பரிந்துரை பற்றின கொஸ்டின் இப்போ ரீசெண்ட் அப்டேஷனில் கேட்குறாங்க. இப்போ 16வது நிதிக்குழு வந்துருச்சு. அந்த 16வது நிதிக்குழு என்னென்னலாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ கரண்ட் அப்டேஷன் என்ன இருக்குது அப்படின்றத சேர்த்து வச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் கொடுத்துட்றேன். இந்த நிதி கொள்கை கீழே தான் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டை எப்படி வந்து வரையறை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்டும் இருக்குது. இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட முக்கியமான பணி என்ன? ஒரு சென்ட்ரலுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் முக்கியமான நிதி பகிர்வு, அதே மாதிரி வரியை வந்து பகிர்ந்தளிக்கிறது, அதுக்கான முக்கியமான பரிந்துரைகளை கொடுக்கறது, இதுதான் இதோட முக்கியமான பணியாக இருக்குது. இப்போ கான்செப்ட் வைஸ் கொஸ்டின் ஏரியா வைஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் நம்பர் 280 தான் நிதி ஆணையத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து கொஸ்டின் ஏரியாவில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1951 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், இது அரசியலமைப்பு சார்ந்த ஆர்டிகிள் படி தான் இதோட அமைப்புகள் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பும் கூட, அதையும் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பட் இது வந்து என்னன்னா 5 years ஒன்ஸ், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒவ்வொரு நிதி ஆணையமும் வந்து அமைப்பாங்க. இது வந்து அப்போ அது வந்து என்னன்னா ஒரு தற்காலிக அமைப்பாக தான் இது வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் கிளியராக சொல்கிறேன். பொது நிர்வாகத்தில் அனுபவம் வாய்ந்தவர் தான் வந்து தலைவராக இருப்பார். ஃபர்ஸ்ட் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 4. ஸோ 1+4 இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. அந்த உறுப்பினர்களுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஹைகோர்ட் நீதிபதி ஆகக்கூடிய தகுதி ஒருத்தவருக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நிதி கணக்கு சார்ந்த ஒரு அறிவுமிக்கவர் இருக்கணும். ஒரு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய, ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு மனிதர் வந்து இருக்கணும். பொருளாதார அறிவுமிக்கவர், ஒரு எக்கனாமிஸ்டா இருக்கணும் அப்படின்றதான் இவங்களுக்கு கான்செப்ட். அடுத்ததா யார் இவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். அவர் நினைச்சா இவங்க இருக்கலாம், அவர் இல்லை இவங்க வேணாம் அப்படின்னா அவங்கள மாத்திட்டு வேற யாரையா கூட ரீப்ளேஸ் பண்ண முடியும். இவங்களுடைய போஸ்டிங் எல்லாமே டெம்பரரி போஸ்டிங் மட்டும்தான். இவங்களுடைய பதவிக்காலம் அந்த 5 வருஷம் 5 year tenure தான் இவங்க வந்து இருப்பாங்க. இப்போ 16வது நிதிக்குழு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பணக்காரியா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அது போக உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதையும் நான் நோட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸ்மாக மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 16வது நிதிக்குழு எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 1, 2026 மார்ச் 31, 2031 வரைக்கும் அந்த 5 வருஷ டெனூர்ல இவங்க இருப்பாங்க. தெளிவா தலைவர், உறுப்பினர்களோட பேரு மற்றும் செக்ரட்டரி பேரு எல்லாத்தையுமே கிளியராகவே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒரு பார்வை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மெயினாக நமக்கு கொஷின் ஏரியாவே இந்த நிதிக்குழுவோட தலைவர்கள் மட்டும்தான். இந்த தலைவர்களை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடாகவும் எல்லாத்தையும் மாற்றி கேட்குறாங்க. இந்த 16 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த தலைவர்களில் எதையுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறமா இல்லை, எல்லாமே வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒவ்வொன்றையும் மாற்றி வச்சு சஃபல் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட முக்கியமான ஒர்க் என்ன, முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்னன்னா 280 அப்படின்றது ஃபினான்ஸ் கமிஷன்றது நல்லா தெரியும். அதோட பணிகளை பற்றி சொல்லக்கூடியது 280ல் 3. ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம ஆர்டிகிள்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான நிகர வரி வருவாயை வந்து ஒதுக்கீடு செய்யணும். ஓகேங்களா? ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றின் பங்கை பகிர்ந்தளிக்கணும். அதுதான் அதோட முக்கியமான பணி. பொதுவாகவே ஆர்டிகல் நம்பர் 270 என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசு வசூலிக்கும் வரிகள், ஓகேங்களா, அந்த வரியில, அந்த டாக்ஸஸ், யூனியன் டாக்ஸ்ல ஒரு பகுதி மாநிலங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆர்டிகல் 270. ஓகேங்களா? இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்கணும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெர்டிகல் டெவல்யூஷன், அதாவது செங்குத்து பகிர்வு அப்படின்றாங்க. இந்த வரி வருவாய் பகிர்வு பார்த்தீங்கன்னா 2 விதமா நடக்கும். ஒன்று செங்குத்தா நடக்கும், இன்னொன்று அதாவது வெர்டிக்கல், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல். இப்போ இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷன் என்ன நடக்குது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இத்தனை பர்சன்டேஜ் வந்து வரி வந்து வருவாய் வந்து பிரிக்கணும் அப்படின்றது. இதில் வெர்டிக்கலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஹரிசாண்டலும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த இதில் நான் சொல்கிறேன். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மானியம் தராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மானியம் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லக்கூடியதை உறுதிப்படுத்தணும். அதுதான் முக்கியமான பணி. வளர்ந்து வரக்கூடிய ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாநில அளவும் வளரக்கூடிய ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய மாநில அளவுன்றது வித்தியாசப்படும்.
ஸோ அதுக்கான தகுதி அந்த மாநிலத்துக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும், அதை உறுதி செய்யணும். மெயினாக அந்த மானியம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கான ஆர்டிகிள் வந்து 275. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கோங்க. பஞ்சாயத்து ராஜுக்கும் சரி, நகர்பாலிகா நகராட்சி அமைப்புகளுக்கும் சரி, அதோட நிதி ஆதாரத்தை வந்து நல்லா வலுப்படுத்தணும். செகண்ட், இந்தியாவோட ஓவரால் திரட்டு நிதி இருக்கு பார்த்தீங்களா, திரட்டு நிதியை வந்து அதிகரிக்கணும். அதுக்கான பரிந்துரையை இவங்க வந்து வழங்குவாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவரால் நிதி சம்பந்தப்பட்ட பரிந்துரையை இவங்க வந்து சொல்லுவாங்க. வைப்பு நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு உதவித்தொகை வழங்குவது பற்றியும் பரிந்துரை செய்வாங்க. வைப்பு நிதினா என்ன? அவங்களுடைய சேவிங்ஸ். அதே மாதிரி வைப்பு நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு உதவித்தொகை வழங்கக்கூடிய பரிந்துரையும் இவங்க வந்து செய்வாங்க. வைப்பு நிதினா என்ன? ஒரு சேவிங்ஸ் மாதிரி, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அவங்க கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ தொகுப்பு நிதினா என்ன? தொகுப்பு நிதி அப்படின்றது ஒரு சென்ட்ரலாக ஒரு ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய முக்கியமான வரி, ஒரு டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை டேக்ஸ் இல்லாமல் வரக்கூடிய முக்கியமான வரிகளாக இருக்கட்டும், எல்லா விதமான வருவாய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வச்சா அதுதான் வந்து தொகுப்பு நிதி. இப்போ மாநில தொகுப்பு நிதியை மேம்படுத்துவதற்கான வழிமுறையும் அவங்க வந்து வழங்குறாங்களாமா. இந்திய அரசோட நிதிநிலையை உயர்த்துவதற்காக அதே பரிந்துரையை இவங்க வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்த மாதிரி சென்ட்ரலுக்கும் வந்து முக்கியமான பரிந்துரைகளை செய்யறதா சொல்றாங்க. ஓகே, இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் எல்லா பரிந்துரையும் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துருவாங்க. அந்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு, பார்லிமெண்ட்ட கொண்டு போவார். 2 அவையிலே வந்து கொண்டு போய் சப்மிட் பண்ணுவார். இந்த பரிந்துரைகள் அனைத்தையுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்ல அதை அக்செப்ட் பண்ணாமலும் இருக்கலாம். ஓகேங்களா, அது அவங்களுடைய டிசிஷன். அதுக்கப்புறம் ஆர்டிகல் நம்பர் 282 இது என்ன சொல்லுது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்காக ஒரு மானியம் வழங்குறாங்க அப்படின்னா அதை அவங்களுடைய வருவாயிலிருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நான் இம்மிடியேட்டா நான் வந்து என்னன்னா ஒரு மானியம் வழங்குறேன் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட நிதியிலிருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு நான் ஒரு மானியத்தை நான் வந்து ஒரு பொது நோக்கத்தோட நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது நான் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னுடைய வருவாயிலிருந்து நான் எடுத்து கொடுத்துக்கலாம். அதுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க. ஓகேங்களா, ஆர்டிகல் நம்பர் 218 படி எந்த ஒரு பொது நோக்கத்திற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் மானியங்கள் வழங்கலாம், மேலும் அது தனது வருவாயிலிருந்தே செலவினங்களை ஈடு செய்கிறது. அனைத்து வருவாய் மற்றும் செலவினங்கள் பாராளுமன்றமோ அல்லது மாநில சட்டமன்றமோ இயற்றிக்கொள்ள அனுமதி வழங்குகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா, இதுவரைக்கும் கான்செப்ட்ல ஃபினான்ஸ் கமிஷனோட பரிந்துரை தான். ஓகேங்களா, பரிந்துரை பண்ணி உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் அது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களே கையில எடுத்துக்கலாம் தான். ஓகேங்களா, ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குறத நான் வந்து ஒரு ஸ்டேட்டோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம், பண்ணிக்காம இருக்கலாம். ஆனா நானும் இது என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு தான் இங்க வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி மத்திய அரசு சார்ந்த நிதிக்குழு தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு மாநில அரசு சார்ந்த நிதிக்குழுவை நம்ம பார்க்க போறோம். நம்ம மத்திய அரசு சார்ந்த நிதிக்குழு வந்து இப்போ 16வது நிதிக்குழு வந்து ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு வந்து தொடங்க போகுது. அப்ப நம்ம ஸ்டேட்ல, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல மாநில நிதிக்குழு பார்த்தீங்க அப்படின்னா 7வது நிதிக்குழு தான் போயிட்டு இருக்கு. ஸோ 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இது எதுக்கு கொண்டு வந்தாங்க, சென்ட்ரல்ல உங்களுக்கு கான்செப்ட் தெரியும், மத்திய மற்றும் மாநிலத்துக்கு அப்புறம் மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பகிர்வை வந்து பங்கிடணும் அப்படின்றது அந்த பரிந்துரைக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ ஸ்டேட்ல உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு, பஞ்சாயத்து ராஜ் இருக்கு, நகர்பாலிகா இருக்கு. ஸோ அவங்களுக்கும் அந்த நிதி பகிர்வு போய் சேரணும், அந்த பரிந்துரைக்காக தான் உங்களுக்கு 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கொண்டு வராங்க. ஸோ அதோட தலைவர் யாரு, அதோட உறுப்பினர்கள் எத்தனை பேர், அவங்களுடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்க போறோம். யாரு தலைவர் அப்படின்றது முக்கியம். ஸோ அலாவுதீன் ஐஏஎஸ் அவர்கள் ரிட்டையர்ட் ஐஏஎஸ். ஓகேங்களா, ஸோ அவர் தான் வந்து இந்த ஆணையத்தோட தலைவர். இந்த ஆணையத்தோட முக்கியமான பணி என்ன, உள்ளூர் அமைப்புகள் அதாவது லோக்கல் பாடிஸுக்கு நிதி பகிர்வே பரிந்துரை செய்வதுதான் இவங்களுடைய முக்கியமான ஒர்க். இந்திய அரசியலமைப்பு படி நிதி ஆணையத்தோட ஆர்டிகல் 280 அதோட பணிகள் 280ல 3. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துருப்போம். தமிழ்நாடு நிதி ஆணையத்துக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா 243ல 1. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல். ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்றாங்க, எப்படி சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் நிதி பகிர்வை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் உள்ளாட்சி துறைக்கும் நிதி பகிர்வை கொண்டு போகணும், அதுதான் அவங்களுடைய ஒர்க்கு அப்படின்னு சொல்லி இதில் கிளியரா சொல்றாங்க. இந்த அரசியலமைப்பு படி தமிழக ஆளுநர் தான் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை வந்து ஒரு தலைவரை நியமிக்கிறாரு. அங்க எப்படி 1+4 பார்த்தோம், ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் கொண்ட அமைப்பா தான் இருக்கு. ஓகே, மாநில நிதி குழுவோட முக்கியமான செயல்பாடுகள் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 41% நிதி பகிர்வு வந்து கொடுக்கணுன்றதை நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ அதுபடி நம்ம தமிழ்நாட்டுக்கு இத்தனை % நிதி வருது இல்லையா, அந்த நிதியை சரியான முறையில் பிரித்து கொடுக்கணும்.
என்ன சொல்ற, ஒரு மானியம் வருது அப்படின்னா அந்த மானியத்துக்கு கரெக்டான முறையில போய் சேருதா, அப்ப அது சேரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பரிந்துரை செய்யணும் அப்படின்றதான் பார்க்கணும். மாநிலத்திற்கு இந்திய நிதி ஆணையம் வழங்கும் வருமான வரி பகிர்வு, நிதி கொடை போன்றவற்றையும் திட்ட பணிகளுக்கான செலவினங்களையும் கருத்தில் கொண்டு அதுக்காக விதிக்கக்கூடிய வரிகள், கட்டணங்கள், தீர்வைகள் ஆகியவற்றை பரிந்துரைத்தல். இப்போ ஒரு ஸ்கீம் வருது, அங்க அமல்படுத்த போறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் எல்லாமே பக்காவா பரிந்துரை செய்யக்கூடியது தான் இந்த மாநில நிதிக்குழுவோட முக்கியமான பணி. அதே மாதிரி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு வருவாயெல்லாம் வசூலிப்பாங்க. ஸோ அந்த காசெல்லாம் கரெக்டான முறையில் நகராட்சிக்கு பிரித்து கொடுக்கணும். ஒரு நகராட்சிக்கு ஒரு மானிய தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தொகை எங்கிருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னா தொகுப்பு நிதியிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ தொகுப்பு நிதினா என்ன, வைப்பு நிதினா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. இப்போ ஒரு சேவிங்ஸ்மா நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அது வைப்பு நிதி. தொகுப்பு நிதி அப்படின்னா ஒரு மாநிலத்தில் வரக்கூடிய வருவாய்னாலும் சரி, கடனாலும் சரி, எல்லாமே சேர்ந்துக்கும். அதுதான் தொகுப்பு நிதினு சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒரு நகராட்சிக்கு ஒரு மானிய தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய பரிந்துரை பண்றதுல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த நிதி ஆணையம் இருக்கணும். ஸோ தொகுப்பு நிதியிலிருந்து நகராட்சிக்கு வழங்கப்படும் மானிய தொகை மாநிலத்திற்கு நிர்ணயத்தில் மாநில நிதி ஆணையம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் மெயினாக அங்கே ரோல் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ போகணும் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நகராட்சியை டெவலப் பண்ணுறதுக்காக, நிதி வருவாயை அதிகரிப்பதற்காக முக்கியமான பரிந்துரைகளும் அவங்க முக்கியமாக பங்கெடுத்து செய்வாங்க. ஸோ இதுதான் முக்கியமான மாநில நிதிக்குழுவோட முக்கியமான செயல்பாடுகள். மத்திய அரசோ ஒரு மாநில அரசோ எப்படி நிதியை பகிர்ந்து அளிக்கலாம் அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்கலாம். இதுல 2 மெத்தட் இருக்கு. ஒன்று என்னன்னா வெர்டிகல் டெவல்யூஷன், அதாவது செங்குத்து பகிர்ந்தளிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி வருவாயின் மூலமாக ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இப்ப கரண்ட்ல இந்த பினான்ஸ் கமிஷன் படி 41% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகணும். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய வெர்டிகல் டெவல்யூஷன் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் டெவல்யூஷன், அதை பத்தி நம்ம கிளியரா பார்க்கலாம். இப்ப வெர்டிகல் பகிர்ந்தளிப்பு அதாவது செங்குத்து பகிர்ந்தளிப்பு அப்படின்னா ஒரு மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் ஓகேங்களா இருந்து மாநிலத்துக்கு எவ்வளவு சதவீதம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கான்செப்ட். இப்ப அவங்க 100 ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 41% மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஜம்மு காஷ்மீர் சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் 2019 2ஆ பிரிஞ்சிருச்சு. 2 யூனியன் டெரிட்டரியா மாறிச்சு, ஜம்மு காஷ்மீர், லடாக்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா அப்ப இருந்த நிதி ஆணையம் 14வது நிதி ஆணையம், கரெக்டா 2015 2020 வரைக்கும் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது ஜம்மு காஷ்மீர்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலமும் இருந்தது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வோட அளவு எவ்வளவுன்னா 1.85%. ஓகேங்களா, அதுவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாக்டா 42% உங்களுக்கு அளவு வந்தது, 42%. இப்ப அந்த மாநிலம் 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வருது அப்படின்னா இப்ப கரண்ட்ல 15வது நிதிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 41% மாநிலத்தான பங்குன்னு சொல்லி பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுதான் அந்த வேரியேஷன்ஸ். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். 2019 ஜம்மு காஷ்மீர் பிரிச்சுட்டாங்க. ஸோ அதனால நமக்கு வரக்கூடிய பர்சன்டேஜ் அளவு குறைஞ்சிருச்சு. எப்படின்றத நான் சொல்றேன். ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட் இருந்த வரைக்கும் நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட நிதியோட அளவு 42%. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரோட ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பிரிச்சாங்க அப்படின்னா 1.85% அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் 2ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் 2019 பிரிச்சதுக்கு அப்புறம் 14வது நிதிக்குழுவின் படி நமக்கு கிடைச்ச அமௌண்ட் 42%. ஸ்டேட்டா பிரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜம்மு காஷ்மீரோட நிதி ஆணைய சட்டம் 2011 படி அவங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, நகராட்சிக்கும் சரி பஞ்சாயத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப யூனியன் டெரிட்டரியா மாறினதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு யூனியன் டெரிட்டரி கிராண்ட், சிறப்பு மானியமா அவங்களுக்கு வழங்கிட்டு வராங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் அவங்களுக்கு ஆட் ஆகாது. 40th ஃபினான்ஸ் கமிஷன்ல 42% இருந்தது. 50th ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து 41% மாறிடுச்சு. இது பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான நிதி பகிர்வுல 15வது ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் பிரிச்சு கொடுக்குறாங்கன்னு கேட்பாங்க. ஸோ எக்ஸாக்டா 41%. 14ல 42 இருந்துச்சு. ஏன் அப்படின்றதுக்கான விளக்கமும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் ஹரிசாண்டல் டெவல்யூஷன், அதாவது கிடைமட்ட பகிர்ந்தளிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அதாவது கிடைமட்ட பகிர்ந்தளிப்பு மாநிலங்களுக்கு இடையே தான் நடைபெறும். ஸோ அவங்க எப்படி அதை பகிர்ந்து அளிப்பாங்க அப்படின்றதே நான் கிளியரா சொல்லிடுறேன்.
எதெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க மெயினாக அப்படின்னா, முக்கியமாக மக்கள் தொகையை எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி லெவல், அதாவது என்னன்னா குழந்தைகள் பிறப்பு வீதத்தையும் எடுத்துக்குவாங்க. முக்கியமான ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய இன்கம்ஸ் எவ்வளோ வருதுன்றதையும், அதே மாதிரி ஜாகிரபிக்கல் லெவல் பரப்பளவு ரீதியான கான்செப்ட்ஸ்லையும் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரிலாம் எடுத்து தான் உங்களுக்கான வரி வருவாயை சரியான ஸ்டேட்டுக்கு கரெக்டாக பகிர்ந்தளிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மெத்தட், ஓகேங்களா? இதுதான் வந்து என்னன்னா கிடைமட்ட பகிர்ந்தளிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுலேயே வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்க, மக்கள் தொகை, வருவாய் நிலை, அவங்களுடைய வளர்ச்சி நிலை, வருவாய் திறன் மற்றும் பரப்பளவு. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேஷ் அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பகிர்ந்தளிப்பாங்க. ஆனால் நமக்கு சரியான நிதி தான் வருதா அப்படின்னா நிச்சயமாக வராது. ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ இன்கம் இருக்கும், ஆனால் வருவாய் வந்து நமக்கு கம்மியாக தான் வரும். ஏன்னா நம்ம வந்து அது டெவலப்டு ஸ்டேட்டு, அதே மாதிரி வந்து அதே டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம கண்ட்ரியே பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து வரும் நாடு தான். சில கண்ட்ரிஸ் வந்து வளர்ந்த நாடுகள் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி யாராருக்கு எக்ஸாக்ட் பரிந்துரை செய்யணுமோ அவங்களுக்கு அந்த நிதியை சரியான முறையில் பகிர்ந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க என்ன கான்செப்ட்னு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து 15வது நிதிக்குழுவோட முக்கியமான பரிந்துரைகள்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். தேங்க்யூ.